வணக்கம். நெறைய பேரு அவங்களுக்கு வரக்கூடிய பேக் பெயினுக்கு இந்த மாரி ஒரு பெல்ட்டா வாங்கி செல்ஃபாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாரி பெல்ட் யூஸ் பண்றது தப்பு இல்லைங்க. பட் இந்த பெல்ட்ட மாசக்கணக்குல தொடங்கி வருஷக்கணக்குல யூஸ் பண்றது தான் ரொம்பவே தப்பு. ஏன் இந்த மாரி பெல்ட்ட ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, இந்த பெல்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பைன் வந்து எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கும். ஸோ அதனால அத சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸும் பார்த்தீங்கன்னா, இன்னும் ரெஸ்ட் ஆகி ஆல்ரெடி அந்த மசில் வீக்னஸ்ல இருக்கும். இந்த பெல்ட் யூஸ் பண்ணும்போது அந்த மசில் இன்னமும் வீக் ஆக தான் செய்யும். இதனால தான் நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பெல்ட்ட கழட்டிட்டு என்னால நடக்கவும் முடியல. கழட்டி நடந்தா வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, இந்த பெல்ட்ட கழட்டினா வலி இருக்கு. ஸோ நமக்கு பிரச்சனை இன்னும் சரியாவல. நம்ம இந்த பெல்ட்ட யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் போல நெனச்சு, வருஷக்கணக்குல இந்த பெல்ட்ட யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பெட்டர் நம்ம இந்த மாரி பெல்ட் எல்லாம் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிட்டு, இந்த பெல்ட்ட விட ரொம்பவே ஸ்ட்ராங்கான மசில் ஸ்ட்ரக்சர் பெல்ட் மாதிரியே நம்ம உடம்புல ஸ்பைன சுத்தி பாதுகாத்துட்டு இருக்கு. ஸோ அந்த மசில்ஸ நம்ம டார்கெட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னாலே, இந்த மாரி பேக் பெயின் இல்லாம இருக்கலாம். இந்த மாரி பெல்ட் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணலாம். ரூ. 1000 ஆன்லைன் இந்த பெல்ட் கிடைக்கும்போது நான் ஏன் கஷ்டப்பட்டு எக்ஸர்சைஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த பெல்ட் தான் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க? இந்த ஒரு கட்டத்தில மசில் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா, இந்த பெல்ட்ட யூஸ் பண்ணாலுமே நமக்கு வலி தாங்க முடியாது. ஸோ அந்த டைம்ல நம்ம பிசியோதெரபி எக்ஸர்சைஸ்லாம் பண்ணி ரெக்கவரி பண்றது ரொம்ப டைம் எடுக்குங்க. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இப்பவே இந்த மாரி பெல்ட் யூஸ் பண்றீங்கன்னா, தூக்கி போட்டு உங்களோட நேச்சுரலான மசில் பெல்ட்ட ஸ்ட்ரென்தன் பண்ற வழிய பாருங்க. பிசியோதெரபி டாக்டர போய் ரீச் பண்ணுங்க. தேங்க் யூ.